ஹாய் உடன்பாப்பர்களே, வெல்கம் டு வெங்கட் சபி விளாக்ஸ். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தோட விளாக் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. தலையை தோட்டும் போது ஒரு விஷயம் கவனிச்சேன். நான் கன்சீவாக இருக்கும்போது எனக்கு முடி வளர்ற மாதிரி இருந்துச்சு. டெலிவரி ஆகி 3 மாதமும் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் முடி கொட்ட ஆரம்பிக்குது. அமராவதி ஆற்றுல தண்ணி எடுத்து விட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் வீடு வந்து ஆற்று இறக்கத்துலேயே இருக்கிறனால எங்கள் வீட்டை ஒட்டியே தண்ணி வந்து ஜன்னல் வழியாக அப்படியே ஆற்ற வேடிக்கை பார்த்துட்டு சாமி ஃபோட்டோலாம் எடுத்து சுத்தம் பண்ணலான்னு எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் இந்த கௌசிக் வேற அடிக்கடிக்க எந்திரிச்சு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படியே அவருக்கும் ஆற்றுல தண்ணி ஏறதெல்லாம் வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தேன். அவன் இப்போ அதிகமாக வெளியே என்ன கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அடம் முடிச்சு அழுக ஆரம்பிச்சிட்றான். வெளியே கூட்டிகிட்டு போனால் அமைதியாயிடுறான். என்னடா கிளம்பிட்டு இருந்தவன் திடீர்னு மாப்போட வராளேன்னு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, இன்னொருத்தன் மழை நல்லா யூரின் போயிட்டே இருக்கான், ஒருத்தன் வாந்தி எடுக்கிறான், ஒருத்தன் யூரின் போறான். காலையில இருந்து இந்த ரூமை 4-5 வாட்டி நானும் தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோலாம் தொடச்சி பொட்டு வச்சு முடிச்சு பூவெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து இந்த கிளாஸ்ல பூ வைக்கிறாங்க. எனக்கும் அது ரொம்ப நாளா வச்சு பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதனால நானுமே இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு கண்ணாடி கிளாஸ்ல பூவெல்லாம் எடுத்து குத்தி வச்சிருக்கேன். இப்படி வைக்கிறனால ரூம்ல எப்பவும் அந்த பூவோட வாசம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பூ வந்து 1 வாரம் வரைக்கும் தாங்கும் அப்படின்னுலாம் ஒரு சிலர் சொன்னாங்க. அது எப்படி தாங்கும்னு தெரியல. நான் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு சின்ன கெட் ரெடி சும்மா பாதி முடி மட்டும் எடுத்து வாக்கு எடுக்காம அப்படியே கேட்ச் கிளிப் போட்டாச்சு. நான் வந்து அதிகமாக ஒரு 2-3 பொருள் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்ரோ பென்சில் போட்டுக்கிறேன். இது வந்து என்னோடது பிராண்டட் எல்லாம் கிடையாது, எது கிடைக்குதோ அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஐலைனர் போட்டு பொட்டு வச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் நம்மளோட கெட் ரெடி வித் மீ. கிளம்பி முடிச்சுட்டு விளக்கு எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. நான் வந்து விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் தான் திரி வைப்பேன். ஒரு சிலர் வந்து திரி வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றுவாங்க. ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. நான் இதுக்கு முன்னாடி அது மாதிரி பண்ணதில்லை. இந்த வாட்டி திருவண்ணாமலை தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டில் தீபம் ஏற்றினேன். நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு தீபம் எல்லா இடத்துலையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விசேஷம் வருதுன்னா ஜாலி நல்லா புது ட்ரெஸ் போடலாம், என்ஜாய் பண்ணலான்னு இருக்கும். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு விசேஷம் வந்தால் ஐயோ வீடு க்ளீன் பண்ணணுமே, பெட்ஷீட் துவைக்கணுமே, அன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நைட்டு டிஃபன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற எவ்வளோ யோசனை வரும். அப்படிதான் இன்னைக்கு யோசனை பண்ணிக்கிட்டே எங்கள் மாமியார் வந்து அடதோசைக்கு ஆட்டி வச்சிருந்தாங்க. அதை அப்படியே தேங்காய் சட்னி திருவிக்கிட்டே தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு அப்படியே மிச்சம் இருந்துச்சு. அதை அப்படியே நண்டு சிண்டுங்கெல்லாம் எடுத்து வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நம்மளும் கூட போய் நம்ம குட்டி தம்பியை தூக்கிட்டு அப்படியே கம்மி மத்தாப்பெல்லாம் காமிச்சு கொடுத்தோம். அவரு கொஞ்ச நேரம் இருந்தாரு, அப்புறம் அழுக ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் நான் எல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோ டயர்ட்லேயும் உட்காந்து நைட்டு டிஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தோணும் எங்கள் அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போல்லாம் அம்மாவோட கஷ்டம் புரிஞ்சுக்காம போயிட்டோமே. அம்மா தோட்டத்துலேயும் வேலை பார்த்துட்டு வீட்லேயும் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்களே, நம்ம வந்து அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்காம போயிட்டோமோன்னு இப்போ நான் ஒவ்வொரு நாளுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஊருக்கு போனால் அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.